இருங்க பூராத்தையும் நீங்களே சாப்பிட்டா எப்படி? எனக்கும் கொஞ்சம் வைங்க. ஏன் கலப்படம் இல்லாத பசும்பாலா? இது பசும்பால் மட்டும் இல்ல, வித்தியாசமா இருக்கட்டுமேனு இதுல கொஞ்சம் விஷத்தையே சேர்த்திருக்க. பயப்படாதீங்க, இது ஸ்லோ பாய்சன் தான். சாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். விளையாடுறியா? நீ என் வாழ்க்கையில விளையாடல. நீயா என்ன மரியாதை குறைவா பேசுற? தாலி கட்டின புருஷன் தான் முக்கியம்னு பெத்தவங்களை விட்டுட்டு என் கூட வந்தியே, நீயா இப்படி பேசுற? அதுவா நடிச்ச. நடிச்சியா? நீ நடிக்கல, சீஃப் டாக்டர்னு சொல்லி நடிக்கல, நீதான் அமெரிக்கா மாப்பிள்ளன்னு சொல்லி நடிக்கல, கையில விஷத்தை வச்சுக்கிட்டு சித்தப்பா சொன்னார்னு நீ நடிக்கல. அந்த விஷத்தை தான் இதுல கலந்திருக்க. இங்க எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா இந்த கல்யாணம் நின்னுடுமோன்னு நீ போட்டோவை மாத்தி அனுப்பி என் வாழ்க்கையோட விளையாடல. 21 வருஷமா என் சித்தப்பா அப்பா எப்படி எல்லாம் வளர்த்திருப்பாங்க. அந்த வாழ்க்கைய நீ 6 மாசத்துல முடிச்சிட்டிய. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிருந்தேன்னா உன்னை கொன்னுட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனா நானா இஷ்டப்பட்டு ஏற்படுத்திக்கிட்ட வாழ்க்கைய நானே முடிச்சுக்கணும்னுதான் இதுல விஷத்தை கலந்திருக்க. என் மேல பாசத்தை வச்ச அத்தனை பேரையுமே இந்த ஒரு தாலிய கட்டி நீ நிரந்தரமா பிரிச்சுட்டியே. நீ செத்ததுக்கு அப்புறம் நான் மட்டும் உயிரோட இருப்பேன் நினைக்காத. என்ன மாதிரி அவசரப்படுற பொண்ணுங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். உங்க அப்பா புத்தி தானே உனக்கு வரும். எனக்கே டைம் வச்சுட்டே இல்ல. நான் சாகிறத பத்தி என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. அதே சமயத்துல கட்டின மனைவியை ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இந்த விஷயத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இப்படி செஞ்சேன் நீ தெரிஞ்சுக்க. உன் மேல உங்க அப்பாவும் சித்தப்பாவும் உயிரியே வச்சிருக்காங்க நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லுவியே. அந்த உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இருக்கிற ஊருக்கு தான் எங்க அப்பாவும் பள்ளிக்கூட வாத்தியாரா வந்தார். வணக்கம்மா, மதுரையே வரலீங்களா? வந்துட்டு இருக்க. இது பாருங்கம்மா, நீங்க ஊருக்கு புதுசு. இந்த ஊர்ல அண்ணன் தம்பி 5 பேருக்கு மீறி எந்த காரியம் நடக்காது. இப்ப நான் உங்களை 2 பேர்த்தையும் அங்கதான் கூட்டிட்டு போறேன். அங்க போனோடனே நீங்க 2 பேரும் அவங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும். பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை பார்த்து தான் மத்தவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. வாத்தியார் மத்தவங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடணுமா? ஓ, ஏறுங்க ஏறுங்க. இனி போ என்ன நடக்க போதோ தெரியல. ஏறுங்க, வாங்க வாங்க வாங்க. இங்கே நில்லுங்க. இந்த மாதிரி ஊட்டி இல்ல உள்ள விட மாட்டாங்க. ஐயா, வாதியாரையா வாதியாரமா வந்திருக்காங்க. இந்த ஊருக்குன்னு ஒரு நியதி இருக்கு, ஒரு வரமுறை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் மீறி நடந்ததில்லை. நீ இந்த ஊருக்கு புதுசு, பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிற வாத்தியார். இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு? நான் இந்த ஊருக்கு தான் புதுசே ஒழிய சொல்லி கொடுக்கிற பாடத்துக்கோ பள்ளிக்கூடத்துக்கோ புதுசு கிடையாது. உன் பேர் என்ன? காந்தி. பள்ளிக்கூடத்து சாவி. நெல்லு 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 நெல்லு. என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதி? என்ன ஜாதின்னு கேக்குறாங்கல்ல? ஏ வாத்தியார, என்ன ஜாதின்னு கேக்குறாங்கல்ல, சொல்ல. இந்த பாரு, மெதுவா நட. கர்ப்பமா இருக்கும்போது வேகமா நடக்க கூடாது. அப்புறம் என்னதான் திட்டுவாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க, உட்காருங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே சுகப்பிரசவம் தான். உட்காருங்க. செக்கப் எல்லாம் முடிஞ்சிருத்தா?
என்னது இங்க ஒண்ணும் ஃபில்அப் பண்ணலையா? ஜாதி ஜாதிங்கிறது ஒண்ணும் ஃபில்அப் பண்ணலையே. நீங்க சொல்லுங்க, நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி? இந்தியன். என்னது? இந்தியன். இல்லம்மா, ஜாதி என்னன்னு கேக்குறேன். அதாங்க இந்தியன். கேஸ்ட் என்ன ஆளுங்க? இந்தியன் சொல்றது காதுல கேட்கல? நீ படிச்சவன் தானே, அறிவில்ல? நீ பிறந்த இந்த புண்ணிய பூமி பேரை தாண்டா இந்தியன்னு சொல்றாங்க, கேட்கல? என்ன ஜாதி என்ன ஜாதின்னு கேக்குறியே, ஜாதியா உன்னை பத்திச்சு? உங்க அம்மாடா மடையா. குழந்தை பிறந்த உடனே ஜாதி ஜாதியா பிரிச்சு எழுதுற நீங்க 2 ஜாதியை ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? இந்தியாவுல பிறந்த அத்தனை பேருமே இந்தியன் தான். எங்க ஜாதியும் இந்தியன், எனக்கு பிறக்க போற குழந்தையும் இந்தியன். ஜாதி பேரை சொல்லி தேசத்தை பிரிச்சிடாதீங்க. மாமா, ஜாதி என்னன்னு கேக்குறாங்க, சொல்லிரு. இந்தியன். 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, நீங்களே எதுக்காக வெளியே நிக்கிறீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள போனா பணக்கார பசங்க எல்லாம் எங்க வெளியில முடுக்கி விட்டுறாங்க. எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். நீங்க எல்லாம் எதுக்காக கீழே உட்கார்ந்துருக்கீங்க? நாங்க கீழ் ஜாதி பசங்க கூட பேசுறதுனால எங்களை எல்லாரையும் கீழே உட்கார வச்சுட்டாங்க. யாருமா? இந்த ஊர் பெரியவரு. இந்து மகாசமுத்திரம் எங்க இருக்கு? பெரியார் டீச்சர். போய் பெஞ்ச் மேல ஏறினல. பெஞ்ச் மேல ஏறி நின்னா தெரியுமா டீச்சர்? நீ போய் ஏறி நின்னு எட்டி பாரு. உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். சரிங்க டீச்சர். என்ன தெரியுதா? எங்க எட்டி பார்த்தாலும் நீங்க தான் டீச்சர் தெரியுறீங்க. படிப்பு சொல்லி கொடுக்கிற வாத்தியார் தான் கடல் சமுத்திரம் எல்லாமே. உட்கார். ராமசாமி, ராமசாமி வரலையா? வந்திருக்காயா? எங்க? அதான் படுத்திருக்கானே. உன் பேர் தான் ராமசாமி, ஆஜர்னு சொல்ல வேண்டியதானே? ராமசாமி செட்டியார்னு கூப்பிட்டாதான் நான் ஆஜர் சொல்லுவேன். பழனிசாமி. பழனிசாமி கவுண்டர்னு சொல்லுங்க சார். யோ, புதுசா வந்த வாத்தியார வாயா வெளியா. எதுக்காக கூப்பிட்டீங்க? சொல்லுங்க, எதுக்காக கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல வாத்தியாரையா, பள்ளி குத்து பசங்க எல்லாம் கொஞ்சம் பஞ்சாயத்துக்கு அனுப்பிச்சா நல்லா இருக்கும். ஏன்? ஏனா பள்ளிக்கூடத்தில் நீங்க பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்குறீங்களோ கடைசி வரைக்கும் அவங்க மனசுல அதான் பதியும். அதே மாதிரி மேல் ஜாதி பசங்க கிட்ட கீழ் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும், கீழ் ஜாதி பசங்க கிட்ட மேல் ஜாதி பசங்க எப்படி நடந்துக்கணும்ங்கறத பஞ்சாயத்துக்கு வந்தா தான் தெரியும். பசங்களை அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதா? எப்படி பசங்களை வெளியே கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும்யா. இல்லங்க, ஏய் இல்லங்க. அண்ணன் தான் தீர்ப்பு சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கூட்ட வாடா. போ, பாத்துக்கம்மா, பாத்துக்குங்க. எல்லாரும் ஒரு முறை நல்லா பாத்துக்குங்க. தண்டனை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ள எப்படி இருக்கா, தண்டனை கிடைச்ச பிறகு இந்த புள்ள எப்படி இருப்பான்னு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். பொண்ணை பத்த ஆயப்பங்கிறதுனால சொல்றேன். தண்டனை முடிகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு ஒரு 8 எடுத்து வச்சீங்க, அப்புறம் கத்தி உன் பொண்ணு கழுத்துக்கு தான். சும்மா வேடிக்கை காட்டுறதுக்கு இல்லையா, எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. வா, இப்படி உட்கார். ஏய் தொடல ஓட ஆரம்பி.
என்னாச்சு? அம்மா நான் கீழ் ஜாதிக்காரன் தாம்மா, செருப்பு தைக்கிறவன் தாம்மா. மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணிய நாங்க உபயோகப்படுத்த கூடாதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுமா, நல்லாவே தெரியும். நாங்க அந்த பக்கமே போறது இல்லம்மா. அதுவா நிக்கிறானே அந்த பணியார் விட்டு பையன் தவறி அந்த கணத்துல விழுந்து போயிருக்காமா. பக்கத்துல மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என் பொண்ணு அந்த கணத்துல குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த பையனை காப்பாத்திட்டாமா, காப்பாத்திட்டா. மேல் ஜாதிக்காரங்க பயன்படுத்தக்கூடிய தண்ணியில என் பொண்ணு நீச்சல் அடிச்சுட்டான்றதுக்காக பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. ஐயா, பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க. நான் அவங்க கால்ல விழுந்து கதறி கதறி அழுதையா. என் பேச்ச கேட்காம என் பொண்ணுக்கு தண்டனையை கொடுத்து மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க. ஐயா, மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க. ஐயா, என் பொண்ணை பாக்குறதுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார வர்றாங்க. ஐயா, இனிமே அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏனாகுமோ? நான் என்ன பண்ணி தொலைப்பேன் ஐயா, நான் என்ன பண்ணி தொலைப்பேன்? வாங்க மாப்பிள. இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரே கூட்டமாம, என்ன சமாச்சாரம்? ஆமாங்க, வர வழியில பார்த்தாங்க வந்தேன். அந்த வாத்தியார் பண்ற அட்டுழியம் தாங்க முடியலங்க. யூனிஃபார்ம் போட்டா தான் உள்ள விடுவேன்னு பிள்ளைங்க எல்லாம் வெயில நிக்க வச்சிருக்காருங்க. இது என்னங்க புது சட்டம்? இதை உங்க காதுல போட்டு போலாம் தான் வந்தேன். என்னங்க அநியாயம் இது? பசங்க யூனிஃபார்ம் போடலங்கிறதுக்காக கிளாஸ்க்குள்ள விட மாட்டேங்கிறாரு வாத்தியார். ஆமாங்க. இது கேள்விப்பட்டு தான் வந்தேன். தம்பி போப்பா. ஏய், எங்கடா அங்க வாத்தியாரு? யோ வாத்தியார, பாடம் நடத்தும் போது வெளிய வாயா. தம்பி, அவனுக்கு என்னடா மரியாதை? ஏய், வெளிய வாடா. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏன் இப்படி அடிக்கடி வந்து கூச்சல் போடுறீங்க? இந்த பள்ளிக்கூட பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போடலன்னு நீ கிளாஸுக்குள்ள உள்ளியாம? ஆமா, ஏன்? படிக்கும் போதே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி ஏழை பணக்காரங்க காழ்ப்புணர்ச்சி குழந்தைகளுக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கே காமராஜர் யூனிஃபார்ம் போட சொன்னாரு. அதைத்தான் நாங்க செஞ்சிருக்கோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒரே மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பாசத்தை வெளிக்காட்டுறப்போ குழந்தைங்க பாசத்தை வெளிக்காட்ட நாங்க யூனிஃபார்ம் போட சொல்லக்கூடாதா? ஓஹோ, அப்படி வரையா நீ? ஒரே மாதிரி சட்டை அவசரம் போட்டு விட்டா மட்டும் ஜாதி ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ சொல்றது வாஸ்தவம் தான். யூனிஃபார்ம் போடுறதால மட்டும் ஜாதிகளை ஒழிச்சிட முடியாது. இந்த வரேன். இதெல்லாம் என்ன? இங்க படிக்கிற பிள்ளைகளோட சர்டிபிகேட். இந்தியா சுதந்திரம் வாங்கின உடனே நம்ம தலைவர்கள்லாம் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருக்க ஜாதியை ஒழிச்சாதான் ஜாதியில் ஒழியுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் செய்யல. இப்ப நான் செய்ய போறேன். அப்படி நீ செஞ்ச என்ன? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுவோம், உங்களை ஊரை விட்டே துரத்துவோம். அதையும் பார்க்கலாம். என்ன சொன்ன? பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடி சாத்திருவேன், எங்களை ஊரை விட்டு துரத்துருவேனா? இத பாரு, ஒரு ஊர்ல கோயில் கூட இல்லாம இருக்கலாம், ஆனா பள்ளிக்கூடம் இல்லாம இருக்கவே கூடாது. கப்பல்ல போற வரைக்கும் தான் கிழக்கு போகணும், மேற்கு போகணும், வடக்கு போகணும், தெற்கு போகணும்னு நினைப்பான். ஆனா கப்பல் கவுந்துருச்சு, கிழக்காவது மேற்காவது கரை சேர்ந்த போதும் நினைப்பான். உலகத்துக்கே ஒளி காட்டுற அந்த நிலவு கடல்ல தத்தளிக்கிறவனுக்கு வழி காட்டாது, கலங்கரை வழக்குதான் கரை சேர்க்கும். அந்த மாதிரி தான் என் கல்வி. பாரதியார் எதுக்காக ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு எழுதினாரு? ஜாதிகள் இல்லடி அம்மா, ஜாதிகள் இல்லடி அப்பா, ஜாதிகள் இல்லடி தாத்தான்னு எழுதிருக்கலாம்ல. எங்க இருந்து ஆரம்பிச்ச அந்த சமுதாய திருந்துன்னு தெரிஞ்சுதான் குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு. அதே குழந்தைகிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன்.